வணக்கம். நம் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வடிவேலு ஒரு படத்தில் பாருக்கு வருவார். பாரில் வந்து 3 லேடிஸ் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த லேடிஸுங்களை பார்த்து, இது என் அத்தை பொண்ணு, இதை நான் கையை பிடிச்சி இழுத்தேனா, இல்லை அது என் மாமன் பொண்ணு, அவளை நான் கட்டி பிடிச்சேனா, இது எங்கள் அக்கா பொண்ணு, இவளை நான் இடுப்பில் கிள்னனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் நான் பண்ணனான்னு கேட்பார். அங்கே வந்து பாரில் உட்காந்துட்டு குடிக்கிற ஒருத்தர், எல்லாத்தையும் பண்ணனான்னு பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லுவார். அது போல தான் ஸ்டேஜில் ஏறினா திமுகவை மட்டும்தான் விமர்சிக்கிறாரு. தளபதி அவர்களை வந்து ஏளனமாக பேசுகிறாரு, கேலி கூத்தா பேசுகிறாரு. இது மட்டும்தான் பேசிட்டு, எனக்கு உங்ககிட்ட வந்து திமுகவை எதிர்த்தா எனக்கு டைம் இல்லை, எனக்கு வந்து மக்கள் பணி இருக்குது, நான் வந்து ரொம்ப பிஸி அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாரு. அதாவது ஸ்டேஜில் ஏறினீங்கன்னா மக்கள் நல திட்டங்களை பேசுகிறதும், நாளைய தலைமுறைக்கு என்ன பண்ண போகிறோம், என்ன திட்டங்களை வகுக்கிறோம், இதை பற்றி மட்டும் தான் பேசணுமே தவிர அரசு நிர்வாகத்தினுடைய திறன் என்ன, இதை பற்றி பேசணுமே தவிர எப்போ பாரு நீங்கள் வந்து திமுகவையே பேசிக்கிட்டு அதான் ஜெயிச்சிட்டிங்க, இப்போ வந்து உங்களுக்கு வந்து அரசின் கடமைகளை பற்றி பேசணும், இதை விட்டுட்டு வந்து திமுக விமர்சிக்கிறது மட்டும்தான் பண்ணிட்டு நான் அதை பண்ணனா நான் இதை பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபன் என்னென்னா, அவர் வந்து நான் ஊழலை ஒழிச்சிட்டேன்றாரு. யார் இந்த அதிமுக தர்ம தேவர்கள் தியாகிகள்லாம் இருக்காங்களா, அவங்கள கூப்பிட்டு சால்வை போட்டு கட்சியில் சேர்த்துட்டு நீங்கள் ஊழலை ஒழிச்சிட்டீங்க. அதுலேயும் முக்கியமாக அந்த விஜயபாஸ்கர் சார் அவர்களை, ஊழல்னா என்னன்றதுக்கு நீங்கள் வந்து ஒரு மறுகேள்வி கேட்டிங்கன்னா இவங்க தாங்க. அது உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஒருவேளை அவங்க உங்களை ப்ராங்க் பண்ணுறாங்களா, இல்லை நீங்கள் அவங்கள ப்ராங்க் பண்ணுறீங்களான்னு தெரியல. இந்த கலைராஜன் அண்ணன் அவர் ஒரு தனி ட்ராக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து கட்சியில் வந்து திமுகவில் வந்து எனக்கு சீட்டு கொடுக்கல, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி விஜய் சார் அவர்களே அவருக்கு ஒரு சீட்டை போட்டு வைங்க, இல்லைன்னா வந்ததுமே அப்படியே யூ டர்ன் பண்ணுற போகிறாரு. வணக்கம்.